காரைக்காலுக்கு பக்கத்திலே நிரவி என்ற ஒரு கிராமம் இருக்குது, நாம் கேள்விப்பட்டிருப்போம். காரைக்காலுக்கு பக்கத்திலே பாண்டிச்சேரி மாநிலத்தை சார்ந்தது நிரவி என்ற ஒரு சின்ன கிராமம், முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய கிராமம். அந்த நிரவி என்ற அந்த ஊரை சார்ந்த ஒரு சகோதரர் சொன்ன சம்பவம், அவருடைய பாட்டனார் அவருக்கு சொன்னதாக எனக்கு சொன்னார். என்னவென்றால், அந்த நிரவியிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை? அப்பொழுதே இஸ்லாத்திலே எதிரிகளால் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு பிரச்சனையை, குழப்பம் ஏற்படுத்துகின்றார்கள். என்ன குழப்பம் என்றால், அதுவரை அந்த ஊரில் இருந்த சாமியை, கோயிலுடைய திருவிழாவிலே கோவில் சிலைகளை பொதுவாக எடுத்துட்டு போவாங்க, எடுத்துட்டு வருவாங்க. முஸ்லீம்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காது, அவங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காது. ஆனால் ஒரு சில விஷமிகள் நாங்கள் முஸ்லீம் தெரு வழியாகத்தான், பள்ளிவாசல் வழியாகத்தான் மேளம் எடுத்துக்கொண்டு ஆட்டம் பாட்டம் நடத்தி கொண்டு ஊர்வலமாக செல்வோம் என்று அவர்கள் அடம்பிடித்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே காரைக்காலிலே நிரவிலே நடப்பது பிரெஞ்சு ஆட்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் ஆங்கிலேய ஆட்சி நடந்தாலும் கூட பாண்டிச்சேரியிலே மட்டும் பிரெஞ்சு ஆட்சி நடைபெற்று பல பேருக்கு தெரியும். அந்த பிரெஞ்சு ஆட்சியிலே இருந்த அந்த நிரவி பகுதி, அந்த பகுதியினுடைய ஒரு முத்தவள்ளி, அந்த பள்ளிவாசலுடைய முத்தவள்ளி, அவர் தான் எனக்கு சொன்ன அந்த செய்தியை சொன்ன நண்பருடைய பாட்டனார். அவர் சொன்னார், எங்க பாட்டனார் நிரவியில முத்தவள்ளியா இருந்தாரு. அப்படி அந்த நிரவியில முத்தவள்ளியா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. ஏற்படுனா அப்பொழுது அங்கிருந்த அந்த கலெக்டரும் அங்கிருந்த மற்ற அதிகாரிகளும் தீர்மானிச்சாங்க. என்னன்னு சொன்னா, இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, முஸ்லீம்கள் பகுதியில் இந்துக்கள் சாமி சிலை எடுத்துட்டு போறதோ ஊர்வலம் போறதோ அது ஒரு பெண்ணும் பாரதூரமான விஷயம் கிடையாது, அதனால அதுக்கு அனுமதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்பொழுது அதிகாரிகளும் கலெக்டரும் அனுமதி கொடுத்துறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனைகளையும் மிகப்பெரிய குழப்பங்களையும் ஏற்படுத்துகின்றது அந்த நிரவி என்ற பகுதியிலே. உடனே அப்போது இருந்த அந்த முத்தவள்ளி உடனடியாக கடிதம் எழுதுகின்றார். யாருக்கு? துருக்கியிலே இருந்த 2ஆம் அப்துல் ஹமீத் ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதுகின்றார். இப்ப இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இமெயிலோ SMS வசதிகளோ கிடையாது. ஒரு கடிதம் கேந்து எழுதப்பட்டு அங்க போய் சேர்றதுக்கே 15 நாட்கள், ஒரு மாசம் கூட ஆகலாம். அந்த மாதிரி நிலையிலும் ஒரு கடிதம் எழுதுகின்றார். இந்த மாதிரி பாண்டிச்சேரி மாநிலத்திலே பிரெஞ்சு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே எங்களுடைய முஸ்லீம் கிராமத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு. அப்ப இந்த அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா இது வருஷா வருஷம் இந்த நிலை தொடருமையானால் பல உயிர்கள் இங்கே மாய்க்கப்படுவதற்கும் அமைதியா இருக்கக்கூடிய கிராமத்திலே குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியதாயிடும். ஆகவே ஹலீஃபா அவர்கள் இதில் தலையிட வேண்டும் சொல்லி அப்பொழுது நிரவியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் முத்தவள்ளி துருக்கியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஹலீஃபாவாக இருந்த 2ஆம் அப்துல் ஹமீத் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். அந்த ஹலீஃபா 2ஆம் அப்துல் ஹமீத் அவர்கள் எங்கோ இந்தியாவிலே ஏதோ ஒரு மூலையிலே பாண்டிச்சேரி மாநிலத்திலே நிரவி என்ற ஒரு குக்கிராமத்தை, நிரவிங்கிற பேரை நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இவ்வளவு பேர் மஜ்மால நிரவிங்கிற பேரை கேள்விப்பட்டு கை தூக்குங்க. எத்தனை பேர் பார்க்கலாம்? ஒரு 10-15 பேர் தான் இருக்கும். ஒரு 500-600 பேர் இருக்கிற சபையிலே ஒரு 10 பேர் தான் கேள்விப்பட்டிருப்போம் நிரவிங்கிற ஊர் இருக்குது. அப்படி ஒரு கேள்விப்பட, நம்ம பகுதியில் இருக்கிற ஊர் நம்ம பத்தி கேள்விப்படல, அந்த மாதிரி கேள்விப்படாத ஊரில் இருந்து வந்த ஒரு கடிதத்துக்காக அந்த கலீஃபா உடனே என்ன பண்றாரு? யாரோட தொடர்பு கொள்கிறார்? பிரெஞ்சு அதிபரோட தொடர்பு கொள்கின்றார். ஏன்னா காரைக்கால் நடக்குது யாருடைய ஆட்சி? பிரெஞ்சு ஆட்சி. உடனே பிரெஞ்சு அதிபரோடு தொடர்பு கொண்டு கலீஃபா அவர்கள் இந்த மாதிரி முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்டிருக்குது, அதுக்கு உங்களுடைய பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த குழப்பத்துக்கு வழிவகுத்துட்டாங்க, இதை உடனே நீங்க தலையிடுங்கன்னு சொன்ன உடனே பிரெஞ்சு அதிபர் உடனடியாக அந்த கலெக்டர்கிட்ட விசாரணை பண்ணி அவர் எடுத்த முடிவு தவறுங்கிறத அவர் சுட்டிக்காட்டி உடனடியாக அந்த கலெக்டரும் அந்த அதிகாரியும் எடுத்த அந்த முடிவை மாற்றி அடுத்த ஆண்டிலிருந்தே முஸ்லிம்கள் பகுதி வழியாக அந்த ஊர்வலம் வரவிடாமல் எப்போ வளமையா போற பகுதியில் போங்கன்னு சொல்லி பிரெஞ்சு அதிபர் உத்தரவிடுகின்றார். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த செய்தியை கேட்கறதுக்கு நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க. ஒரு சின்ன குக்கிராமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்து பாருங்க. இன்டர்நேஷனல் பிரச்சனையாக ஆக்கப்பட்டு துருக்கியில் இருக்கக்கூடிய 2ஆம் அப்துல் ஹமீத் ஹலீஃபாவுக்கு சென்று அங்கிருந்து அவர் பிரெஞ்சு அதிபருக்கு கடிதம் எழுதி பிரெஞ்சு அதிபர் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல சூழலை முஸ்லிம்களுக்கு உருவாக்கி தந்தது என்றால் அந்த ஹிலாஃபத் தான் காரணம். அன்னைக்கு 1924 அழிக்கப்பட்ட முஸ்லிம் எதிரிகளால் அழிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவ நசராணி சக்திகளால் ஒழிக்கப்பட்ட அந்த ஹிலாஃபத்து, இழந்த ஹிலாஃபத்தை இன்னும் வரைக்கும் நம்ம மீட்க முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். முஸ்லிம்கள் கேட்கறது நாதி இல்லாத சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம். சகோதரர், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படி நம்ம ஹிலாஃபத்தை இழந்ததற்கு என்ன காரணம்? ஹிலாஃபத்தை இழந்த பிறகு ஒரு உண்மையான தலைமை இதுவரை உருவாவதற்கு என்ன காரணம்? இதுவரை ஏன் உருவாகல அப்படின்னு சொன்னா, அந்த ஹிலாஃபத்திற்கு பிறகு சகோதரர்களே, இதற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட தலைவர்களும்
முஸ்லிம்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்க முறைகளும் நிச்சயமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத முறைகளாகவும் அவர்கள் சொல்லித் தந்த முறைக்கு மாற்றமான முறைகளாகவும் இருந்ததன் விளைவு இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஒழுங்கான தலைமை இல்லாம போயிடுச்சு. தலைமைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் முறையான தலைவர்களாக செயல்பட முடியாமல் போனார்கள். இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா எச்சரித்தாங்க. அவங்க ஹயாத்தா இருக்கும் பொழுது, இந்த உம்மத் உருப்பட வேண்டும் என்றால், இந்த சமுதாயம் தனக்கென்ற ஒரு உருப்படியான தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிமுறையை, அழகான முன்மாதிரி நமக்கு சொன்னாங்க. இதா உல்லியல் அம்ரு பிகைரி மஸ்அலத்தின் உஇன்த அலைஹா, இதா உல்லியல் அம்ரு பி மஸ்அலத்தின் உக்கில்த அலைஹா. புகாரியோட ஹதீஸ்ல வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பொறுப்பை ஒருத்தரிடத்திலே கொடுக்கப்படுகின்றது. அப்படி கொடுக்கப்படும் பொழுது அவர் அந்த பொறுப்பை தனக்கு தரும்படி கேட்டு அவருக்கு அந்த பொறுப்பு